அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஃபோன்பேயோட ஸ்டாக் புரோக்கர் ஆப் அண்ட் அதோட டிமெட் அக்கௌண்ட் இந்த ரெண்டுலயுமே என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த ஃபோன்பே டிமெட் அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த டிமெட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி, எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாகவே உங்களால் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இந்த டிமெட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ, ETF, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இத்தனை டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின பெருசாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, வெல்த் பேஸ்கெட்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணுதோ அதில் ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி பட்ஜெட் வைஸ் அதை ஒரு பேஸ்கெட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கான பேஸ்கெட்டில் நீங்கள் மினிமம் 1000 rupeesல இருந்தே இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஃபண்டோட கன்சிஸ்டன்சி, ரிஸ்க்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு கிறிஸ்ப்னு சொல்லிட்டு ஒரு டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாலே உங்களால ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டை சேல் பண்றது இல்ல, ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டை தான் ப்ரொவைட் பண்றதுனால நீங்க இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் ஆட் ஆகும். உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சு அது மூலமா கிடைக்கக்கூடிய காசை வச்சு உங்களால ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனா மார்ஜின் ட்ரேடிங் சொல்லக்கூடிய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் இவங்க கிட்ட அவைலபிளா இல்லை. அதோட மட்டும் இல்லாமல் கால் அண்ட் ட்ரேடுக்கான ஆப்ஷனும் இவங்க கிட்ட அவைலபிளா இல்லை. இது எல்லாமே தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓப்பன் பண்றது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். என்ன ப்ரோ பெனிஃபிட்ஸை இவ்வளோ சீக்கிரமா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை தாண்டி பெனிஃபிட்ஸ்னு சொல்ற அளவுக்கு இந்த அக்கௌண்ட்ல எதுவுமே பெருசா இல்லை. அதனால இந்த பெனிஃபிட்ஸ்க்காக நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்த்துடலாம். புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியில டெலிவரி அண்ட் இன்ட்ராடே ரெண்டுக்குமே 20 ரூபாய், அப்படி இல்லைன்னா 0.1%. இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை புரோக்கரேஜ் ஃபீயா பிடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமா 2 ரூபாயை புரோக்கரேஜ் ஃபீயா பிடிச்சுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே புரோக்கரேஜ் ஃபீயா ஃபிளாட்டாக 20 ரூபாயை சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வெல்த் பேஸ்கெட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அப்போவும் உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அமௌண்ட்டையும் நாங்கள் இந்த வெல்த் பேஸ்கெட் ஆப்ஷனுக்காக சார்ஜ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து இவங்க இந்த வெல்த் பேஸ்கெட் ஆப்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸையும் சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமாக வச்சு ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷேரை அடமானமாக வைக்கும் போதும் அதை திரும்ப மீட்கும் போதும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 20 ரூபாயை சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சேல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். இந்த டிபி சார்ஜஸா நீங்க சேல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்கோட வேல்யூ 100 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 3 ரூபாய் 50 பைசாவையும், 100 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 18 ரூபாய் 50 பைசாவையும் சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு செல் ஆர்டரை நீங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா 0.04%, அப்படி இல்லைன்னா 50 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டர்ஸையுமே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா இவங்களோட டீம் உங்களுக்காக அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்றதுக்கான சார்ஜஸா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 30 ரூபாயை ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்தும் ஒரு சில சார்ஜஸை இவங்க சார்ஜ் பண்றது இல்லை, நம்மளோட கவர்மெண்ட் டேக்ஸ் அப்புறம் செபியோட சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களால ஸ்கிரீன்ல பார்த்துக்க முடியும். இந்த ஆப்போட ரிவ்யூஸா நான் பிளே ஸ்டோர்ல படிக்கும்போது இந்த ஆப்ல ஒரு சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ் மிஸ் ஆகிறதாகவும், இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆப் அடிக்கடி கிராஷ் ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஆப்புக்கு அகைன்ஸ்டா அடிக்கிட்டே போயிருந்தாங்க. நம்மள மாதிரியே பல பேரும் ஃபோன்பே அப்படிங்கிற டீசென்டான பிராண்டோட நேமை பார்த்துட்டு இந்த ஆப்பு நல்லா டீசெண்டா ரிலையபிளா இருக்கும்னு சொல்லி நம்பி வந்து அதுக்கப்புறமா பிளே ஸ்டோர் ரிவ்யூஸ்ல 1 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத அந்த ரிவ்யூஸை கொஞ்சம் படிச்சாலே உங்களுக்கு புரியும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோன்பே அப்படிங்கிற பிராண்ட் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசு தான். ஆகஸ்ட் 2023 தான் இந்த ஆப்பே லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னுமே கஸ்டமர்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான்
இந்த ஆப்பை நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஃபோன்பே அப்படிங்கிற பிராண்ட் நேமை மட்டும் காமிச்சிட்டு இந்த ஆப்பை வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தான். ஒர்த்தா?